கலையை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அத்தை போனாங்க, அவங்களையும் ஆளை காணோம். இந்த குமுதாக்கா அவங்கள தேடி போனாங்க, அவங்களையும் காணோம். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு தான் இவன் இப்படியெல்லாம் பண்றான்னு தெரியல. என்ன சொன்னா என்கிட்ட, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் போன மாதிரியே திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனான். இப்போ பாரு, ஐயோ சத்தியமா சொல்றேன், அவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும். நான் பாரு, அவன் எவ்வளவுதான் பேசினாலும் பேசவே மாட்டேன். ஐயோ மணி ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் சண்டை போடுறானா எங்கேயும். இந்த செடி அண்ணன் வேற இந்த புஷ்பா வீட்டுக்காரரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல. பேசாம நாமளே போலாமா? நாம வேற போனா ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு அத்தை திட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்னதான் செய்ய? ஐயோ வீணா பண்ணுவான் எம்மா. இதான் உன் மவனுக்கு முதல்ல கடைசியும். அவன் இதுக்கு மேல எங்கேயும் சண்டைக்கு போனா அவ்வளவுதான். அத்தை அத்தை எங்கத்த கலை வந்துட்டானா? எங்க இருக்கான்? ஆளே காணோம். எனக்கு வேற நேரம் ஆவ ரொம்ப பயமா இருந்துச்சு அத்தை. அத்தை எங்கத்த அவன்? என்ன செய்யறான் அவன்? எதுவும் யாருக்கிட்டையும் சண்டை வாங்கினானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. உன் புருஷன் அப்படியே யாருக்கிட்டையும் சண்டை வாங்காம தான் இருப்பான் பாரு. ஊதாரி பையன் குடிச்சிட்டு ஊருக்குள்ள எப்படி வம்பு வாங்கிக்கிட்டு நிக்கிறான் பாரு. வீட்டுக்கு வாடான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல, விளங்காதவன். அத்தை அக்கா என்னத்த சொல்றாங்க? இந்த கனி, அவன் ராத்திரிக்கு வீடெல்லாம் வந்து சேர மாட்டான். நீ பேசாம போய் படுத்து தூங்கு. கொஞ்சமாவது பொண்டாட்டி வீட்டுல இருக்காளே, அவன் நமக்காக காத்திருப்பான்னு நினைப்பு இருக்கா அவனுக்கு? அவனுக்கு சொல்றானவனு சொல்லிக்கிட்டு அப்படியே பம்பர மாட்டா சுத்திக்கிட்டு நிக்கிறான் பாரு. ஆத்தாக்காரி வந்திருக்கா, அக்காக்காரி வந்து கூப்பிடுறா, வீட்டுக்கு போவோம். அடங்கி இருப்போம்ல கொஞ்சமாவது இருக்க. இங்க பின்னாடி குமுதா, அவன் வீட்டுக்கு வந்தா அவனை உள்ளேயே விடக்கூடாது சொல்லிவிட்டேன். அத்தை ஏன் என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சு? நாங்க போய் வாடா வீட்டுக்கு, ஏன்டா இப்படி குடிச்சிட்டு கிடக்குற, தேவையில்லாத ஏன்டா சண்டை போடுறன்னு கேட்டதுக்கு எங்களை 4 அடி விட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டான். அவன் அப்படித்தான், சாவர வரை அவனும் திருந்த மாட்டான். நீ அவனை நம்பி இருக்கிறது சுத்த வேஸ்ட். நீ ஒரு ஆளு போடி உள்ள. இந்தம்மா, அவன் போத தெளிகிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். தெளிஞ்ச பிறகு வந்துருவான். அப்ப நல்லா வச்சு 4 கேள்வி நறுக்குன்னு கேளு. இன்னையோட அவன் குடியே சுத்தமா மறந்துடணும். அந்த மாதிரி கேட்கணும், சரியா? நாங்க போய் உள்ளார படுக்கிறோம், அவன் வருவான், நீ போய் தூங்கு. எப்ப பாப்பா ஊருக்கு அடக்கணும் இல்ல வீட்டுக்கு அடக்கணும், ஒண்ணுத்துக்கு அடங்காத நிக்குது இது. என்னதான் பிள்ளையோ, எப்படிதான் என் வயித்துல வந்து பிறந்துச்சுன்னு தெரியல. அவங்க அப்பங்காரர் எப்படி இருக்காரு? அவர்ல பாதி கூட இருக்கானே பாரு, ஊதாரி பையன். நல்லா சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறான். விடியிட்டோம் அந்த செல்வி மகனுக்கும் அந்த சுந்தரி மகனுக்கும் இருக்கு. அவ்வளவு ஆத்தா கிட்ட போய் என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏன்டி என் புள்ள கூட சேர விட்டுருக்கேன்னு நல்ல கேட்கறனா இல்லையான்னு பாரு. ஆத்தா கிட்ட போய் சண்டை வாங்கி என்ன ஆக போகுது? அந்த பயலுவ கூப்பிடறானோன்னு உன் புள்ள போறான் பாரு, அவன்கிட்ட கேட்கணும். நீ இப்படியெல்லாம் போய் கேட்டா உன் மவன் எதுக்குடி என் பிள்ளை கூட சேர்றான்னு உன் மூஞ்சில தான் குத்தி அனுப்புவாங்க. கனே, சாப்பிட்டியா நீ? அத்தை இன்னும் இல்ல அத்தை. சரி, எதுவும் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காதம்மா, போய் சாப்பிடு. அவன் ஏதோ பயிலுவ வெளியூர்ல இருந்து வந்தானோன்னு சேர்ந்து கூட சுத்திக்கிட்டு தான் இருக்கான். சண்டையெல்லாம் ஒன்றும் வாங்கல, சரியா? அவன் வந்தானா பசி தாங்க மாட்டான். சாப்பாடை போட்டு படுக்க வை, இல்லை எதுவும் தேவையில்லாத கத்திக்கிட்டே கிடப்பான். சரிங்க அத்தை. இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானா? ஏன் கலை இப்படியெல்லாம் பண்றான்? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்தா அவங்க அம்மாவும் அக்காவும் இனி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி நான் என்னத்தை செய்ய? அவனுக்கு எது ஒன்றுன்னா அவங்க அப்பா அம்மாலாம் இந்த 2 நாள் அழுது முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் அவங்க கடமை. ஆனால் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, காலம் முழுக்க அவ தானே கஷ்டப்படணும்னு கொஞ்சமாவது அவனுக்கு ஞாபகம் இருக்கா பாரு. அப்படிலாம் யோசிச்சிருந்தா அவன் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு சுத்த போகிறான்? இந்நேரத்துக்கு நம்மளை தேடி வந்திருக்க மாட்டானா? எல்லாம் ஏன் தப்பு தான். அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காத. அவன் நல்லவனா மாறிட்டான்னு சொல்லி அவனுக்கு இடம் கொடுத்தான் பாரு, அது எல்லாம் என்னுடைய தப்பு தான். அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்ததால தானே நம்ம பொண்டாட்டி மாறிட்டா, அவன் நம்ம கூட சேர்ந்து வாழறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். நாளையிலேருந்து பாரு, அவன் கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி அவன் மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. நானும் எவ்வளவோ சொன்னேன், கலை இப்படியெல்லாம் பண்ணாத, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி பொறுப்பாயிரு, வீட்டை பாரு, வேலைக்கு போகணும், எத்தனை முறை தான் அவனுக்கு சொல்கிறது? ஆனால் இப்படி சேருவார் கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு நிற்கிறானே, இதெல்லாம் நல்லா இருக்கா? என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொஞ்சமாவது மதிப்பாங்களா இவனை? ஏன் இப்படி பண்ணுறான்? நான் என்ன வெளியூரானா? பக்கத்து ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு நிற்கிறானே, இதெல்லாம் யாரும் எங்கள் சொந்த பந்தம் பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கமாக நினைப்பாங்க இவனை? நாளை பின்ன இவனுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? இவன் போய் நின்னா கூட சீன் இல்லை காரத்து போங்க இவன் மூஞ்சில். கனி, அவ்வளவுதான் நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியதான். இனி வேற எதுவும் பண்ண முடியாதுடி. அவங்க அக்கா சொன்ன மாதிரி அவன் இனி எப்பவும் திருந்த மாட்டான் போல. இனி உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். அவனை நம்பினா இப்படித்தான் நம்மளை நடு ரோட்டில் நிற்கதையே நிற்க வைப்பான். இனி அவனை நம்பாத கனி. வாடி போட்டா புள்ள வேலையா, என் வாழை பத்தன்னா கட்டிச்ச கிளியா. வாடி போட்டா புள்ள வேலையா, என் வாழை பத்தன்னா கடிச்ச கிளியா. வந்துட்டானே விளங்காதவன், வாடா இன்னைக்கு உன்னை விளக்கமத்துல எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீயா கிட்ட வரியா, இல்லை மோதி பாப்போம் வரியா, என்ன மொத ரகருக்கு முகருக்கா விட்டவளே. வாடி 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 பட வெளியா, என் வாழை பத்தன்னா கடிச்ச கிளியா.
அடியே தன்னை மால சத்தியம் செய்யறேன் தட்டாம உன்னை விட மாட்டேன் உன்னை தட்டு பறிக்காம நான் கட்டுப்பட்ட போட்டேன் பூனைக்கு தான் பால் கொடுத்த ராத்திரி அடி பூனை தானே உன் புருஷ சுந்தரி என்னடி கனிமொழியே எப்படி இருக்க சாப்பிட்டியா நல்லா இருக்கியா ஏண்டியா உன் பக்கத்தில் ஏதோ திஷ்டி பூசணிக்கா ஒன்று நிற்குதா யாரடி அது ஏண்டியா மாமனுக்கு திஷ்டி சுத்த எடுத்துட்டு வந்திருக்கியா வா 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 வந்து சுத்தி வாசலில் கொண்டு போய் அப்படியே டப்பார்னு போட்டு உடைச்சி எடுத்துட்டு வா அம்மா சொல்றான் எனக்கு எடுப்பட்ட பயல விட்டுட்டு இருடா உனக்கு நான் என்ன செய்யறேன்னு பாருடா ஆமாம் அதுக்கு அடுத்து யார் ஒருத்தவங்க கத்திரிக்காவுக்கு காய்கால் முளைச்ச மாதிரி இருக்காங்களே யார் அவங்க அட 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 என் கூட பிறந்த அக்கா குமுதா அடியே குமுதோ நம்மளையும் டேமேஜ் பண்றானே பைத்தியக்காரன் எம்மோ இக்கோ பாருங்க என் பொட்டாட்டியை பாருங்க இந்த அர்த்த ராத்திரியில் எம்புட்ட அழகா அப்படிக்கு தேவதை மாதிரி மின்னுறா பாருங்க ஏண்டி கனியா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா 1 மணிக்கு படத்துக்கு போகணும்னு சொன்னானே எங்கேயாவது நல்ல அழகான சேலையை கட்டிக்கிட்டு நிற்கிறியா என்னடி இதெல்லாம் போ 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 போய் கிளம்பி வா ஏண்டா எருமை மாடு அர்த்த ராத்திரில 1 மணிக்கு எவன்டா உனக்கு படம் காட்டுறான் என்னது அர்த்த ராத்திரி 1 மணியா அடக்கடவுளே யாருடா நேரத்தை மாற்றி வச்சது ஒரு ரவுண்டு போட்டதுக்கு 1 நாள் ஆயிடுச்சான் என்னடா நடக்குது இங்க சரியில்லை நாளைக்கு இந்த சூரியன் மேல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீ என்னடா கேஸ் கொடுக்கறது இந்த புஷ்பா புருஷன் உன் மேல போய் எப்போ கேஸ் கொடுத்துட்டான் நாளைக்கு காலையிலே போலீஸ் வந்து உன்னை சட்டியோட இழுத்துக்கிட்டு போகுதா இல்லையான்னு பாரு எம்மா சட்டியோடையா ஐயா எனக்கு சட்டி போடுற பழக்கமே கிடையாது ஊரெல்லாம் பார்த்தா ஒரே அசிங்கமா இருக்கும் குடிய குடிச்சிட்டு என்ன ஒரு கொழுப்பா பேசுறான் பாத்தியா எம்மா இங்க இருந்தா இவன் நம்ம கிட்ட தேவையில்லாத வம்பு தான் இருப்பான் வா எனக்கு தூக்கம் வருது இவனுக்காண்டி விடிய விடிய கண்ணு முழிச்சு உட்காரணும்னு என்ன எனக்கு என்ன தலையெழுத்தா நான் போய் தூங்க போறேன் என் பொண்டாட்டி இங்க உக்காந்து கிடக்குறா உனக்கு என்ன தூக்கம் உக்காருங்கிறல்ல இப்ப நீ இந்த இடத்த விட்டு எட்ட எங்கேயும் நவரு அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும் போய் அந்த விளக்க மத்த எடுத்துட்டு வாடி அப்படியே நாங்க என்ன பைத்துருவோமா என்னவா போங்க போய் எடுத்துருவாங்க தயம்மா ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு இன்னைக்கு புள்ள எப்படி ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தானு அம்புட்டு பயலும் அப்படியே நடுங்க போய் நிக்கிறானவன் ஆனா என்ன வீட்டுக்கு வந்தாதான் என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவ பாக்குற பார்வையே சரியில்லைம்மா ஏமா கொஞ்சம் சொல்லி அவகிட்ட அந்த கண்ணைக்கு மாதிரி பாக்குற பாரு அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லலாம் ஏண்டிய புருஷனை இப்படி அடி முறைச்சி பார்ப்பாங்க அப்படியே மீனை மாதிரி மீன் கண்ணை வச்சுக்கிட்டு டப்புக்குன்னு கண்ணு துடிக்கிற மாதிரி பார்க்கணும்டி இப்படியே இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பொண்டாக்கிட்ட நல்லா அடி வாங்க போறான் பாரேன் அப்புறம் கனி என்னம்மா மாமனுக்காக நாட்டுக்கோழி வறுத்து வச்சிருக்கான் மீன் பொரிச்சு வச்சிருக்கான்னு என்னென்னம்மா சொன்னா எங்க போய் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் கனிமொழி அவன்கிட்ட ஒரு தட்டுல சோத்தை போட்டு வந்து கொடுமா அவன் சாப்பிட்டுட்டு எங்கேயும் பேசாம ஊர்ந்து கிடக்கட்டும் போங்க சீக்கிரம் போங்க மாமனுக்கு பசிக்குதுடி கனியா என்ன அப்படியே நிக்கிற பசி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல போய் சீக்கிரம் சாப்பாட்டை போட்டு எடுத்துட்டு வா இன்னைக்கு பொண்டாட்டி எனக்காக எம்புட்ட அழகா ருசியா சமைச்சிருக்கான்னு டேஸ்ட் பண்ணணும் டேஸ்ட் கனியே போமா எவ்வளவு நேரம் தான் முழிச்சிருப்பேன் சீக்கிரம் சாப்பாட்டை குடுத்துட்டு போய் தூங்கு தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க இந்த குடிகார பயலுக்குலாம் சோறு போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நீங்க வேணா உங்க பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுங்க என்னது சோறு போட மாட்டியா ஐயோ ஒரு கட்டட புருஷனுக்கு சோறு போட மாட்டியா இந்த அநியாயம் எங்கட நடக்கும் ஒரு தாலி கட்டி வந்த புருஷனுக்கு சோறு போட மாட்டேங்கிறாளே அட கடவுளே ஏம்மா கோவத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கம்மா விடுஞ்ச பிறகு அவனை கொலை கூட பண்ணு நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன் பாவமா என் புள்ள பசி தாங்க மாட்டாமா உன் கையால தான் சாப்பிடுவானா போய் சோறு போட்டு கொண்டு வாமா என்னால முடியாது ஏமா சத்தமா பேசாதம்மா அப்படித்தான் நான் பேசுவேன் ஐயோ கொலைய கெடுத்துறா போல இருக்கே இவ பாவி சண்டாளி நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு இனி அவன் என்ன பார்க்கவோ பேசவோ கூடாது கனியே எங்கம்மா போற நேரத்துக்கு என்ன பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லாதவங்க கிட்ட இருக்கிறதோட எங்கேயாவது போலாம் ஏலே அவ போற பாரு கூப்பிடுடா என்ன இந்நேரத்துக்கு எங்கேயோ போகுது பாரு அந்த புள்ள போடா பின்னாடியே குமுதா அவ கூடயே போ கனி சும்மா சொல்றத கேளு கனி ஏடா உனக்கு இது நல்லா இருக்கடா சொல்லு நல்லா இருக்கா காலையில அவ்வளவு படிச்சு சொன்னனே கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா உனக்குன்னு ஒரு குடும்பமாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பிள்ளை குட்டி பிறந்துரும் ஏண்டா உன் வாழ்க்கையை பார்க்கணும்னு எம்பிட்டு சொன்னேன் உன் அப்பாவோ இல்ல நானோ உன் அக்காவோ உன்னை எது கஷ்டப்படுத்துறாங்களாடா எனக்கு அது வேணும் இது வேணும் நீ அதை செய்யணும்னு ஏதாவது கேட்கறாங்களா சொல்லு உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீ நல்லா இருன்னு எல்லாரும் சொல்றோம் அது கூட உனக்கு கஷ்டமா இருக்கா ஏன்டா அப்படி பண்ற நல்லா இருந்த வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிட்டு நிக்கிறியாடா
உன்னைய சொல்லி என்ன செய்ய? உன் கூட சேர்ந்து உன்னைய கெடுக்கிறானோ பாரு, அவனோட சொல்லணும். ஏம்மா சும்மா இரு. என்ன நீ அவனோலே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன நான் தப்பு பண்ணிட்டான்? யார் வீட்லையும் நடக்காது அங்கே நடந்து போயிடுச்சு. என்னம்மா ஊனு கத்துறீங்க? நீங்களே போதும் அவளுக்கு சொல்லி கொடுக்க. என்னமோ என்னைக்கே இல்லாத இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துட்டான், அது பெரிய குத்தம்னு கோச்சிக்கிட்டு போறேன்னா போகட்டும். இப்போ என்ன இவ இல்லைன்னா எனக்கு பொண்ணா இல்லை? அவன் இந்த வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். போனா போறா. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல அப்படி எல்லாம் நினைப்பு எதுவும் வச்சுக்கிட்டு நிக்காத சொல்லிவிட்டேன். எங்கடியா வா, வரலையா? ஏம்மா நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டா. போறாமா? என்னடி நீ வரலன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு வருவியா? எங்கடி போவாவ? உங்க ஆத்தா வீட்டுக்கு போக மாட்டா? என்னடி நீ? இல்லம்மா, வசந்தி அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கம்மா. எல்லாம் தான் நிக்கிற மாதிரி எரும மாடு இவனாலதான். இல்ல என்னடா ஜென்மா, இப்படியே நீ குடிச்சுக்கிட்டு இரு. அவ போனா போகட்டுமா? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு இது பண்றீங்க? உனக்கு இப்ப தெரியாதுடா. நாளைக்கு என் புருஷனை இந்த மாதிரி குடிச்சு என்னை அடிச்சு துரத்துவான்ல, அப்பதான் தெரியும். எப்படி இருக்கான் பாரு இவன். என்ன ஆத்தால மகளும் ஒரே அடியா மருமவளுக்கு நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப கட்சி மாறிட்டீங்க அப்படித்தானே? என்ன இருந்தாலும் இந்நேரத்துக்கு அந்த பிள்ளைய இப்படி தனியா அனுப்பி விடுறியே, அவங்க அம்மா என்னடா நினைப்பாங்க உன்னைய பத்தி? இந்த பாரு, கட்டாயமா என் பொண்ணை கட்டிக்கிட்டு போனா அவளை வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தல. நீ என் பிள்ளை அங்க வாடவே வேணான்னு மொத்தமா உங்களையும் அவனையும் பிரிச்சு விட்டுட்டா என்ன பண்ணுவ? நீ அதுக்கு தானே இப்ப நிலகால் மேல நிக்கிற. போச்சு போ. கனிமொழின்னு அவ பின்னாடியே சுத்தினியே, இதெல்லாம் எதுக்குடா? உண்மையாலுமே அவன் மேல பாசம் இருந்திருந்ததுன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பிய? சொல்லு. நீ எக்கடே கெட்டு போ, எங்களுக்கு என்ன? நீயே பட்டு திருந்து, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். எம்மா இனி உனக்கு இந்த வீட்டுல சோறே போடக்கூடாதுமா. உன் பொண்டாட்டியா வந்து ஆக்கி போட்டா சாப்பிட்டோம், இல்ல இந்த அவனோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானுவல, அந்த மாதிரி தினமும் வாங்கி கொடுப்பானுவன். குடிச்சிட்டு எங்கேயாவது கிடக்கட்டும். ஆளி மூஞ்சி பாரு, ஆளி மூஞ்சியோ போட வெளியா. என்ன நீ வேற அவன்கிட்ட வம்புக்கு போவாத, வாடி. அவன் எங்கேயாவது கடந்தா போறான். இல்லே இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஆத்தா அக்கா பொண்டாட்டி அப்பான்னு யாரும் இல்லாத அனாதைதான் நிப்ப. சொல்லிவிட்டா. எங்களுக்கு தெரியும், போங்க போங்க, எங்களுக்கு யாரும் வேணாம். என் ஃப்ரெண்டும் இருக்கானுவன். ஆமா, ஃப்ரெண்டு இருந்து கிழிச்சானுவன். இப்படி ஊத்தி குடுத்து கெடுக்கிறவன் பேரெல்லாம் ஃப்ரெண்டாடா? எதுவும் கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறவன் பேரு தான் ஃப்ரெண்டு. குடும்பத்தை கலைக்கிறானவ பாரு, அவனோல என்னதான் ஃப்ரெண்டோ. சீ, அவனோல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன். உனக்கு அசிங்கமா இல்ல? குமுதா, அவனோட பத்தி எதுவும் தப்பா பேசாத குமுதா. அப்படித்தாண்டா பேசுவேன். நல்ல உணவுல இருந்தா சரி, இப்படி தருதலவுல ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டு நிக்கிறிய. தருதல நல்ல ஃப்ரெண்டுனா நண்பனுக்கு நல்ல வழியை காட்டணும். இப்படி கெட்டது பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கடா. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறவன் தான் ஃப்ரெண்டு. உன்னையே கெட்ட வழிக்கு கூப்பிட்டுட்டு போய் உன்னைய குட்டிச்சவராக்கிறவன் பேரு ஃப்ரெண்டு கிடையாது. நீ மதகிட்டு சொல்ற அவனை கூட சேர்ந்த அவ்வளவுதான், அந்த இடத்துல அருவாளால வெட்டிடுவோம் உன்னைய. அடப்பாவியே. இது இவனுக்கு இப்ப சொன்னாலும் ஒண்ணும் மண்டையில ஏறாது. போதில நிலவரம் இல்லாத நிக்கிறல்ல, விடியட்டும். விடுது பிறகு உட்காந்து அழுவான், ஐயா என் பண்டாட்டிய காணுமே போயிட்டாளேன்னு. அப்ப இருக்கு இவனுக்கு. ஆம்பளை சிங்கம், நாங்களும் அழுவ மாட்டோம். காலையில தெரியும்டா நீ ஆம்பளை சிங்கமா இல்ல அழுவுற அசிங்கமானே. போங்க போங்க போங்க, எனக்கு தூக்கம் வருது. நீ வேணா பாரு, இவன் எதுவும் கஷ்டப்படும் போது அவனகிட்ட போய் நிப்பான். அப்ப ஒருத்தவனும் இவனை கண்டுக்க மாட்டான், அப்பதான் தெரியும். அப்பவும் இவன் திருந்த மாட்டான்டியே. அப்பவும் இவன் அவனை கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் நிப்பான். எனக்கு என்னமோ இவன் வேணான்னு சொல்லியிருப்பான், அந்த பையன் தான் ஊத்தி கொடுத்துருப்பானு தோணுது. நீ அப்படியே உன் மௌன விட்டு கொடுக்காத பேசு. என்னடா இது, ஆளுக்கு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? இனி எம்பளால எங்கேயும் போக முடியாது. கலையரசா அப்படியே சாஞ்சிடுடா. கனி அழாதம்மா, அழாத. வசந்திக்கா, அவனை நம்பி தானே நான் போனேன். ஆனா அவன் பண்றதெல்லாம் சரியா இருக்கா சொல்லுங்க? குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாத என்ன ஒரு ராவடியெல்லாம் பண்றான் தெரியுமா வீட்டுல? வீடு வசந்தி ஏதோ அவனை ஃப்ரெண்டு வந்தானோன்னு சொல்லி குடிச்சான், அவ்வளவுதான். நினைக்கிற மாதிரி அவன் கட்டவெல்லாம் கிடையாது. அப்பப்ப இந்த மாதிரி எதுவும் சேர்வார் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவேன். எப்படி அவன் நல்ல வந்தான் காணி? இல்லக்கா, என்னால ஏத்துக்கவே முடியல, சத்தியமா சொல்றேன். இனி அவன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுக்காத, சரியா? அவனை திருத்துறது உன் கையில தான் இருக்கு. அன்புக்கு கட்டுப்படாத ஆம்பளையா நீதான் ஏதோ பாசமா சிரிச்சு பேசி அவனை திருத்தணும். இந்த பாருங்க, இவனெல்லாம் சரியில்லை, இவனை கூட சேரக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படி கேட்காத ஆளுல அவன் கிடையாது, சரியா? நீ நில்லுனா நிக்கிறான், உட்காரனா உட்காரான். கொஞ்சம் அவனை அமைதியே விட்டுப்படி. சரி, நேரமாவது நான் காலையிலே மாமா வேலைக்கு அனுப்பணும். நான் போய் தூங்கட்டுமா? நீயும் படுத்துக்க, அழுதுகிட்டே இருக்காத, சரியா? சரிக்கா, நீங்க போங்க. இந்த உன் பக்கத்துலயே தான் படுக்க போறேன். நான் எங்க போறேன்? நீங்க படுத்து தூங்குறதுக்கா. அழுதுகிட்டே இருக்காம வந்து தூங்குமா. இந்த வாரேன்க்கா, கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து இருந்துட்டு வரேன். காதல் தந்த வலி தீரும் காதலினா